எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, அதிலும் குறிப்பாக கிருஷ்ண பகவானை வணங்கி, அது ஏன் கிருஷ்ண பகவான் தான் மன்னார்குடி ராஜகோபாலகிருஷ்ணன் நாங்கள் பிறந்த ஊர். அவர் முதல்ல வேலை பார்த்த ஊர் மன்னார்குடி. அப்புறம் ரங்ககிருஷ்ணன் ஸ்ரீரங்கத்தில் இருந்தோம், நிறைய வருஷம் ஸ்ரீரங்கத்தில் இருந்தோம், அதனால ஸ்ரீரங்கன். அப்புறம் இப்ப திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கிருஷ்ணனையும் வணங்கி, இன்னும் நேற்றுக்கு போய் புஸ்தகத்தை வச்சு சேர்த்துட்டு அப்புறம் தான் இங்க வந்திருக்கோம். கடைசியா உடுப்பி கிருஷ்ணனையும் வணங்கி இந்த சின்ன முறை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு டைம் இருக்கு? 10 minutes அதுல முடிச்சிடறேன். எல்லாருக்கும் அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா நான் மேடையில எல்லாம் பேசி பழக்கமே கிடையாது. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ்ல ஈடுபாடு, எவ்வளவு தெரியுமோ, எனக்கு தமிழுக்கு அவ்வளவு தூரம் சம்பந்தம் கிடையாது. அதனால இவங்க பேரையே நான் மாத்தி சொல்லியிருக்கேன்னா பாத்துக்க நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கணும் இங்க அப்படின்னு. இருந்தாலும் என்னோட முயன்ற அளவுக்கு முயற்சி செய்யறேன். பிழை இருந்தா மன்னிச்சுக்கணும். நான் மட்டும் சொல்லல, இது என்னோட தம்பி இங்க வர முடியல, அவர் இந்த இந்தியாவில் இல்லாதனால அவர் வர முடியல. அதனால எங்க குடும்ப சார்பில் எல்லாரையும் சேர்த்து நன்றி உரை சொல்றேன். நீங்க எல்லாம் ஏத்துக்கணும். நன்றி உரைக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷம் எனக்கு அவ்வளவு ஜாஸ்தியும் பண்றது. ஒரு 5 நிமிஷம் என்னோட சொந்த அனுபவங்கள், தமிழ் இலக்கணம் தெரியாது, என்னோட சொந்த அனுபவங்கள், சந்தக்கவி பற்றி சில விஷயம், சந்தை பற்றி சிலது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு நன்றி உரை ஃபார்முலா வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தத்தினால எனக்கு 2 பலன். ஒண்ணு, மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. படிக்கும் போதெல்லாம் எல்லாரும் தமிழ் படிக்கும் போதெல்லாம் கஷ்டப்பட்டு தமிழ் எழுதும் போது நான் ரொம்ப ஈஸியா சொல்வேன், ரொம்ப ஈஸியா எழுதிட்டு வருவேன் எக்ஸாம். நான் எப்படிதான் கேட்பாங்க பசங்கலாம். அப்பா சந்தக்கவியா இருக்கிறதுனால பெரிய அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்சது என்னன்னா, தமிழ் பாட்டுலாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது சந்தத்தினால தான் எனக்கு கிடைச்சது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் புக் எல்லாம் கிடையாது. எப்படி இவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வாய் வழியா வந்ததுதான் எல்லாமே, வேதம் முதற்கொண்டு. அது எல்லாத்துக்குமே பிரதானமா இருந்தது இந்த ஓசை சந்தம் தான் அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. இப்பெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இல்லாட்டி இது நமக்கு கிடைச்ச இவ்வளவு பொக்கிஷம் இருந்திருக்குமான்னு எனக்கே தெரியல. புக் இல்லாம இவ்வளவு தூரம் வருஷமா 10,000 வருஷம் 5,000 வருஷமா வந்திருக்கு அப்படின்னா, அது வாய்ப்பாடு மனப்பாடம் பண்றதுக்கு நமக்கு முக்கியமா இருந்தது இந்த ஓசை. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு எக்ஸாம்ல. 2வது, எங்க அப்பா சொல்றபடி மரபு கவிதை தான் எழுதணும், இலக்கணப்படி தான் எழுதணும்னா நானே எப்படி பாட்டு எழுதுறது. என்னதான் தமிழா இருந்தாலும் எங்களை படிக்க வைக்கல. என்ன படிக்க வச்சதெல்லாம் சார்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, இதெல்லாம் தான் படிக்க வச்சான். நாங்களாம் எப்படி பாட்டு எழுதுறது? மரபுபடி எழுதணும், இலக்கணப்படி எழுதணும் அப்படின்னா யார் வேணாலும் பாட்டு எழுதலாம். ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே விஷயம் இந்த சந்தத்தை வச்சுதான். நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன். தேமாங்காய் புளிமாங்காய் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஏதோ எழுதுறேன் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் சின்ன வயசுலயே சந்தத்தை அப்பா சொல்ல 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 சந்தத்தை கேட்டு 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 அப்படி ஏதாவது எழுதுவோம், அப்பப்ப ஏதாவது எழுதுவோம். அதனால ரியலி இந்த 2 பலன் இருக்கிறது என்னோட வாழ்க்கையில நான் கண் கூட கேட்ட அனுபவம். இப்ப ஒரு சில வார்த்தை சந்தக்கவி விழாநாயகர் அவரை பற்றி சொல்லணும். சந்தத்தை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவரோட மற்ற திறமைகளை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி அப்பாவை புகழற வாய்ப்பு எவ்வளவு பசங்களுக்கு கிடைக்கும்னு தெரியாது. அவங்க இருக்கும்போதே அப்பாவை புகழற பாக்கியம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தம் தவிர எண்கணிதம், ஜோதிடம், பிரச்சனம் பார்க்கறது, இதெல்லாம் அப்பா ரொம்ப எக்ஸ்பர்ட். பாமிஸ்ட்ரி, அப்புறம் வைத்தியம். இது எங்கடா வந்தது? தமிழ் எங்க, பாமிஸ்ட்ரி, ஜோசி எங்க, வைத்தியம், நேச்சுரோபதி, இயற்கை வைத்தியம், ஃபிளவர் ரெமடிஸ், மலர் மருத்துவம், அரோமா தெரப்பி, ஹோமியோபதி, இதெல்லாமும் பண்ணிருக்கா எக்ஸ்பர்ட். இதுல எல்லாமே பண்ணி இதுக்கு நடுவில் தமிழும் சேர்த்து வளர்ந்துருக்காங்க. இது பெரிய விஷயம் தான். எப்படி இப்படிலாம் முடிஞ்சது? எங்களோட எனர்ஜி ஜாஸ்தி எங்க அப்பாக்கு. நாங்களே அவர்கள் தான் கத்துக்குவோம். இந்த வயசுலயே எங்களோட உட்காந்து பேட்மிண்டன் விளையாடுவோம். சரியா நாங்க சமையல் தோத்து போயிடுவோம். இந்த வயசுல பேட்மிண்டன் விளையாடுற எனர்ஜி எப்படி வந்ததுன்னா இது தனக்கு பிடிச்ச தமிழை பண்ணதான். இது எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில திருப்பி ஆனா இப்ப தமிழுக்கு தான் வந்துட்டான். நடுவில் பண்ண அத்தனையும் பண்ணிட்டு, ஏன்னா அதுதான் உயிர் துடிப்பு, அப்பாவோட உயிர் துடிப்பு தமிழ் தான் இருக்கு. இது எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா. ஜோசியம் சொல்லி கொடுத்துருக்கா, வைத்தியம் சொல்லி கொடுத்துருக்கா, விளையாட்டு சொல்லி கொடுத்துருக்கா, எல்லாம் பண்ணிட்டு தமிழ் சொல்லி கொடுக்கல. எனக்கு என் தம்பிக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு பெரிய ஒரு ஆசிரியர் நான் படிச்சது மன்னார்குடி நேஷனல் ஹை ஸ்கூல், திருச்சி ஏஆர்ஐ ஸ்கூல்,
ரெண்டுலயுமே எங்க அப்பா வேலை பார்த்துருக்கா. ஆனா ஒரு தடவை கூட அந்த கிளாஸ்ல நான் இருந்தது இல்லை, எங்களுக்கு அமையல. அது மட்டும் இல்ல, வீட்லயே வந்து ஒரு தடவை கூட நாங்க கத்துனதே கிடையாது. தமிழ் அப்பாட்ட படிக்கவே அதெல்லாம் வேணாம், அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஏன்பா எனக்கு வந்து எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அப்பா சொன்னது வந்து சின்ன பதில் இல்ல, கல்விக்கடல் அவர் சொன்னார் இல்லையா, கோபாலையர், கல்விக்கடல் டிவி கோபாலையர், அவர் போட்ட லெட்டர் எடுத்து காமிச்சா. அதுல சம்பளம் தான் இருக்கட்டும். அப்ப வந்து அப்ப தமிழாசிரியர் சம்பளம் எல்லாம் ரொம்ப கம்மி, இப்ப மாதிரிலாம் இல்ல. அப்படி அந்த மாதிரி காலத்துல அவர் சொன்னார், நீ சந்தெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ரொம்ப நல்லது. கடைசியில லெட்டர் முடிச்சிருக்காரு. அந்த லெட்டர் வந்து நான் பார்த்திருக்கேன். வரும்படி தென்மே கான் வழி அப்படின்னு முடிச்சிருக்காரு. டிவி கோபாலையர், கல்விக்கடல் கோபாலையர், அவர்தான் எங்களுக்கு தாத்தா மாதிரி. அப்ப அப்படி அவர் எழுதியிருந்தது, வரும்படிக்கு வழிபாரு, இந்த சந்தெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், வரும்படிக்கு வழிபாரு. அப்ப அப்பா படிச்சது பிஏ தான், எம்ஏ படி, இது படி, அதுக்கு அதை சொல்லியிருக்காங்க. வரும்படிக்கு எம்ஏ கான் வழின்னு சொன்னது மட்டும் இல்லாம வரும்படிக்கு எம்ஏ கான் வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்விக்கடல் கோபாலையர், நீ பிஎட் படிச்சதெல்லாம் பத்தாது, எம்ஏ படி, பிஎட் படி, ப்ரொஃபசர் ஆகு அப்படின்னு சொன்னதுனால கோபாலையரே சொல்றாரு தமிழ்ல இவ்வளவுதான் இருக்கும்போது நான் எப்படிதான் அவங்க ரெண்டு பேரையும் தமிழ்ல படிக்க வைக்கிறது, நீங்களாவது நல்லா மேல படிச்சு முன்னேறி போயிருப்பாங்கன்னு அப்ப சொன்னா. இப்ப சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இப்ப கடைசியில தமிழுக்கு வந்துட்டா. எப்படி விவசாய குடும்பத்துல இருக்கிறவங்க இதேக்குள்ள விவசாயம் பண்ண வேண்டாம், விவசாயம் பண்ண வேண்டாம், நீங்க எல்லாம் போய் வேற எங்கேயாவது படிச்சுக்கணும்னு நினைச்ச மாதிரி அந்த நிலைமையில அப்பா இப்படிதான் நினைச்சிருக்கா அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் நேற்று வரைக்கும். இதுதான் காரணமா இருந்திருக்கணும் அப்பா அப்படி வேண்டாம்னு சொன்னதுக்கு தமிழுக்குன்னு. ஆனா இப்பதான் புரியுது, தமிழ் தாயோட பிளான் வேற, தமிழ் தாயோட டிசைன் வேற போட்டிருக்காங்க அப்படின்னு. எங்க அப்பா வந்து எங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் சொல்லி கொடுத்து நாங்க சந்தத்துல பித்து பிடிச்சு தமிழ்ல மோகம் கொண்டு தமிழ் வந்து நம்ம பரம்பரைக்குள்ள இருந்துருமோ, தமிழ் சந்தம் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இருந்துருமோ, இந்த மாதிரி ஒரு அறிவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தமிழ் தாய் இங்க ஒரு 10 மாணவர்களை உருவாக்க போறான்னு அவளுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. இது குடும்ப சத்தம் ஆயிடக்கூடாதுன்னு தமிழ் தாய் நினைச்சதுனால இப்படி ஒரு பப்ளிக்கா வரணும். இன்னைக்கு 10 பேர் சொல்லியிருக்கா, இவாளோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட இன்னும் கற்றுக் கொடுத்து மேபி 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். அதெல்லாம் வேணும்னு தான் எங்க ரெண்டு பேரையும் தமிழ்ல இருந்து சுத்தமா எடுத்து விட்டுருக்கா தமிழ் தாய்ங்கிறது. அப்புறம் தான் தெரிஞ்சது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க அப்பாவே கேட்டுட்டு அடிக்கடி எழுதணும் எழுதவே இல்லை, இதெல்லாம் தெரியாம போயிடுவேன். இதுக்கு இன்னும் ரீசன் எனக்கு தோணிட்டு அதை சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்னு தான். இந்த ஜென்மத்துல புரிஞ்சு போச்சா கேட்ட புக் எழுதுனா, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சா, தமிழ்ல இருந்து பாக்கி இருக்கா, தமிழ் சந்தத்துல இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டேன். அப்பா சொன்னேன், இது கடல், மகா கடல், இது வந்து ஒரு ஜென்மத்துல எழுதி முடியவே முடியாது, இது வந்து அவ்வளவு பாக்கி இருக்கு, அத்தனையும் எழுதணும்னா இன்னும் திருப்பி ஜென்மம் எடுத்தே ஆகணும். சோ மறுபடியும் ஜென்மம் எடுத்து வரும்போது இதெல்லாம் யார் அப்பா சொல்லி கொடுக்கறது? தானே திரும்பி வந்து படிக்க போற இந்த புத்தகம் தான் இப்ப வந்திருக்கு அவருக்கு. அடுத்த ஜென்மத்துல எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது படிக்க போற புத்தகம் தான் இது அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அதுக்காக தான் தன்னோட கடைசி வாழ்க்கையில இப்படி ஒரு கடைசி 10 வருஷமோ 15 வருஷமோ எவ்வளவு நாள் இருக்கட்டும், அந்த கடைசி 10 வருஷத்துல இப்படி ஒரு புக்கு எழுதணும்னு ஒரு தாட் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முகநூல்ல நீங்க எல்லாம் பண்ணிருக்கிற ஹெல்ப்புக்கு வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சோ நான் விளையாட்டா சொல்லுவேன், இந்த விஷயம் அப்பாட்ட விளையாட்டா சொல்லுவேன், நீ தான் வந்திருக்க திரும்பி அப்படின்னு எப்படி நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நியூஸ் பேப்பர் ஏதாவது ஐட்டம் வரும், 4 வயசு குழந்தையோ 5 வயசு குழந்தையோ சந்தை சொல்றது அப்படின்னு தான் நான் உடனே போவேப்பா. அங்க போய் அந்த குழந்தைகிட்ட கேட்பேன், திருத்தாளு செடி சொல்ல தெரியுமா உனக்கு அப்படின்னு. 2 டெஸ்ட் இருக்கும் அதுல. ஒரு டெஸ்ட் இந்த தட்டிட்டே முட்டிக்கை தடுக்கடிக்கி நின்றோம்னா இந்த பாட்டு சொல்ல தெரியுதா கேட்பேன் அந்த குழந்தைகிட்ட. இன்னொரு பாட்டு இருக்கு, பாரதியார் பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலமாவனத்தில் அந்த கோலமா மரத்தின் மீது காளிசக்தி என்ற பெயர் கொண்டு இங்காரமேட்டுள்ளாவும் ஒரு வண்டு இப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த 2 பாட்டும் அந்த குழந்தை சொல்லிதுன்னா 50% அப்பா தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அடுத்த 50% வந்து சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கு எல்லாம் கோவம் வரும். இந்த உண்மை இடத்துல ஜாஸ்தி கோவம் இருக்கும். அதனால சின்ன வயசுல கோவம் வரும். ஸ்டாஃப் யூனிட்ல எல்லாம் உட்காந்துருப்பா. அப்பெல்லாம் வந்து வேணும்ட்டு அப்பாவுக்கு கோவம் வர மாதிரி மன்னரண்டி ஸ்கூல்ல கழட்டி விடுவாங்க. ஏன்னா கோவம் வந்தா பாட்டு வரும். நம்மளாம் சும்மா திட்டுறோம் இல்லையா, அது மாதிரி திட்டலாம் தெரியாது, பாட்டு வரும். அந்த கவிதைகள் எல்லாம் கேட்கணும், இன்னும் நிறைய கவிதைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக யாரு கூட இருந்தது கரிச்சாமிஞ்சி சார். அவர் கிளம்பி விடுவார் அப்பாவை. ஏன்னா அப்பாவை அவர் ஒரே ஸ்கூல், நான் பார்த்துருக்கேன். வரலாம் வேணும்ட்டு ராமசாமியை கிளப்பி விட்டா பாட்டு இன்னும் நிறைய வரும்.
அதனால அவளுக்கு கோவம் வரும். ஸோ அந்த குழந்தை போய் கேட்பேன், கொஞ்சம் கோவப்படுத்தி பார்த்தா அதுவும் திட்டுறதுக்கு பதிலாக கவிதையா திட்டுதுன்னா கண்டிப்பா அப்பா தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இத்தனை பெரிய மனுஷன்ட்ட நாங்கள் வச்சுக்கிற ஒரே ரிக்வெஸ்ட், அடுத்தது அப்பாவோட பாட்டு ஒரு 300-400 பாட்டு இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னே இதோட நிற்காம அடுத்தது தன்னோட சொந்த புத்தகத்தையும் போடணும். எப்படி பாரதியார் கவிதைகள்லாம் ஒரு இடத்துல இருக்கோ அதே மாதிரி அப்பாவோட பாட்டு எங்க இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அவ்வளவு 40 வருஷமா எவ்வளவோ எழுதிருக்கா, எவ்வளவு அக்கேஷன்ல எழுதிருக்கா, எவ்வளவு பேரை பத்தி எழுதிருக்கா, தெய்வங்களை பத்தி எழுதிருக்கா, அத்தனையும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரே சுயநல நோக்கத்தினால அப்பா கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் ஆட்கள் சொன்ன கேட்க மாட்டேன், அதே போடப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க முன்னாலே ஒரு 200 பேர் முன்னாடி உங்களை சாட்சியா வச்சு நான் கேட்கறதுனால அப்பா எழுதியே ஆகணுங்கிற கட்டாயப்படுத்துறதுக்காக உங்களை எல்லாம் வச்சு கேட்கிறேன். அப்பா அடுத்த புக் எழுதணும் அப்படின்னு. ஸோ இந்த சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு அனுமதிச்சு உங்க நேரத்துக்கு நன்றி. இப்போ ஃபார்முலா நன்றி உரைக்கு போறேன். நன்றி உரையில எவ்வளவு டைம் இருக்கேன்? 5 minutes. இறைவனுக்கு நன்றி சொல்லி மேடையில் வந்து விழாவை சிறப்பித்துக் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லி இங்க வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி, இதுக்கு முக்கியமா இருந்த ஒரு திவாகர தனியன் அவர் ஒரு அப்பப்ப பேசினேன், அவர் இங்க இல்ல. அவர் தான் இந்த புக்கை வந்து அப்படி சேர்த்து ஒரு புக் வடிவத்துல கொண்டு வந்து அதை இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு. அவருக்கு நன்றி சொல்லி, இத்தனைக்கும் காரணமா இருந்த திருமதி வித்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி சொல்லி, இதுல எங்க அப்பாவுக்கு ரொம்ப உறுதுணையா முக்கியமான உறுதுணையா இருந்து இத்தனை பேரையும் இத்தனை ராமசாமியை இயக்கின என்னுடைய தாயார் திருமதி மைதிலி ராமசாமி அவர்களுக்கு நன்றி சொல்லி, அவருக்கு வெறுமை நன்றி சொன்னா போறாது. அப்பா எவ்வளவு பேரை பத்தி எழுதியிருக்கா, என்னால முடிஞ்ச தமிழ் இலக்கணம்லாம் தெரியாத என்னால முடிஞ்ச ஒரே ஒரு 4 வரியை சொல்லி அம்மாவை பத்தி நான் எழுதினது, அதனால அதை எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மா பிறந்தது மன்னார்குடி பக்கத்துல, சந்தத்துல ட்ரை பண்ணிருக்கேன், பிள்ளைங்க தான் மன்னிச்சுக்கோ. ஏற்றக்கூடிய இன்னும் கிராமத்திலே லக்ஷ்மி வாழ் கோபாலன் இல்லத்திலே குட்டி புலி கண்கொண்டி ஞாலத்திலே பிறந்தாய் நீ நல்லாதோர் காலத்திலே மாவண்டி தான் ஏறினல் மண்ணையிலே கற்றாய் நீ உயர் தேச பள்ளியிலே இராமந்தன் கைப்பற்றி இம்மையிலே நன்மக்கள் 20 தாம் பெற்றதிலே ஞானியாய் பெருவாழ்வு வாழ்வதிலே நல்லெண்ணம் மட்டும் நீ கொண்டதிலே சனகாமர்கள் பெயர் கொண்ட குலவிளக்கே நீ என்னென்ன அது போதும் வாழ்வதற்கு, நீ என்னென்ன அது போதும் வாழ்வதற்கு. இப்படி எங்க அம்மாவையும் நன்றி சொல்ல கொடுத்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த சபைக்கு நன்றி சொல்லி, இந்த 8 மாணவர்கள் எல்லாரும் பேர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டா, இவன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி, அப்பாவோட குரு சேக்கிழார் அவர்கள் இங்க வர முடியாதையும் அவர் அனுப்பின வாழ்த்துறைக்கு அவருக்கு நன்றி சொல்லி, எல்லாத்துக்கும் PDF செய்து ஹெல்ப் பண்ண திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கு நன்றி சொல்லி, ஒலி வடிவம் எடிட்டிங் தொகுத்து யூடியூப்ல போட்டு திருமதி ரேவதி வெங்கட் அவர்களுக்கு நன்றி சொல்லி, இவ்விழாவுக்கு இடமளித்த கல்லூரிக்கும் கல்லூரி முதல்வருக்கும் மிகவும் தாழ்மையுடன் நன்றி சொல்லி, வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, நூலை அச்சிட உதவிய திரு SL நரசிம்மன் அவர்களுக்கும் திரு AS திவாகர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்து மற்றும் தினமணியின் சார்பாக வந்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, RVS ஸ்பெஷலா சொல்லணும், எங்களோட மன்னார்குடியில கிரிக்கெட் விளையாடி இருக்கிறவர் RVS இந்த ஹாலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே அவர் தான். தினமணியில கவரேஜ் கொடுக்க போறாரு, அவருக்கு நன்றி சொல்லி, இந்து சார்பாக வந்திருக்கிற ரமேஷ் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, வித்யா பிண்டா அவர்களின் பேர குழந்தைகள் இருவருக்கும் மிகவும் நன்றி சொல்லி, அருமையா பாடினாங்க 2 பேரும், உங்களுக்கு நன்றி. அப்புறம் வித்யாவுக்கும் கவிதா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இதை அருமையா பண்ணிருக்காங்க, நிறைய பேனர்லாம் பண்ணி டிஜிட்டல்லாம் பண்ணி ரொம்பவே பண்ணிருக்க நன்றி. அப்புறம் நிதியுதயம் மறக்கக்கூடாது இல்லையா, திருமதி சிவசங்கரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, அவரை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வழி நடத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி, இங்க வந்து ஒளி அமைப்புகளையும் நடத்தி கேமரா டிஜிட்டல் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, கடைசியா
ஃபேஸ்புக்கும் நன்றி சொல்லணும். டெஃபினட்டா அது வந்து ஃபேஸ்புக் இல்லைன்னா இது வந்திருக்காது. எவ்வளவு பேர் சொல்றோம் டெக்னாலஜி இதை யூஸ் பண்றோம், மிஸ்யூஸ் பண்றோம். பட் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதுக்கு நன்றி சொல்லி வேற யாராவது விட்டு இருந்தேன்னா மன்னிச்சுக்கணும், அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லாதனால. பட் அவங்களுக்கு டெஃபினட்டா நன்றி சொல்லிட்டு கடைசியா ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு நன்றி சொல்லி ஆகணும். கேமரா பர்சன், அது வேற யாரும் இல்லை, என்னோட துணைவியார் தான். அவதான் இன்னைக்கு கேமரா பர்சன். இப்ப வந்து கடைசியா இதை முடிக்கலன்னா நான் வீட்டுக்கே போக முடியாது. அவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் இந்த வாய்ப்புக்கு 10 நிமிஷம் கொடுத்த பாக்கியம் கொடுத்த எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில நாங்க பண்ணதில்லை. இது அப்பாவுக்கு மேடையில இப்படி நான் நன்றி சொல்ல முடியுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லி வருகிறேன். வணக்கம். தேங்க்யூ.